ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின் வர்சஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 11 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,364 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,520 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 26 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 16 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 56,582 பாயிண்ட்ஸில் நிஃப்டி பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி பார்க்கும்போது 224 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 31,585 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 87 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 26,522 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. FISDS டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்டேட் ஆகலை. FISDS டேட்டா வந்து 9 o'clock மேலே தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. நான் நாளைக்கு மத்தியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் FISDS டேட்டாவை. ஃபஸ்ட்டு SML மஹேந்திராவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 16% வளர்ந்துருக்கு. 898 கோடியாக இருக்குது. இது போக ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எபிட்டா 90 கோடியாக இருக்குது. 10.1% மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 11.7%லேருந்து 10.1% மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 23.50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 3 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து SML மஹேந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓரளவு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்தாலும் எபிட்டா அன்சேஞ்சாக இருக்குது. ப்ளஸ் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ஒரு டீசன்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 35% வளர்ந்துருக்கு. 2014 கோடியாக இருக்குது. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 18% வளர்ந்துருக்கு. 3702 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.74%லேருந்து 1.45% கம்மியாக இருக்குது. நெட் NPA 0.18%லேருந்து 0.13% கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 98.59% இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்னு பார்க்கும்போது 1.97% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் 6.42 lakh crore இருக்குது. 17.47% க்ரோத்து. டோட்டல் டெபாசிட்ஸ், அதாவது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட டெபாசிட்ஸ் 14% வளர்ந்துருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 21.74% வளர்ந்துருக்கு. இது போக ₹1.20 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் எதுவுமே அப்டேட் பண்ண மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் 7,500 கோடி ஈக்விட்டி கேபிட்டல் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வேதாந்தாவில் வந்த அப்டேட்டு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் 5 பிஸ்னஸாக டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. வேதாந்தா அலுமினியம், டால்வண்டி சபோ பவர், வேதாந்தா ஸ்டீல் அண்ட் அயன், மேல்கோ எனர்ஜி, இது மாதிரி செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்ட்ராவோட 4 கம்பெனிஸ் வரும். வேதாந்தாவோட பேரண்ட் கம்பெனியோட சேர்த்து 5 கம்பெனிஸ் வரும். ஸோ அதோட எஃபெக்டிவ், அந்த டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா May 1 வருது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸுக்கு புதுசாட்டு 4 ஷேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வேதாந்தா அப்படிங்கிற ஒரு பங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்லையும் வேதாந்தா அலுமினியம், அதே மாதிரி வேதாந்தா அயனு, அந்த 4 புது கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து வேதாந்தா லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெஸ்லே இந்தியாவோட Q4 ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் கொஞ்சம் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ஒரு 13% வளரும்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் 12% க்ரோத்தில் போஸ்ட் பண்ணலாம். எபிட்டா 10% வளரலாம். மார்ஜின் 24.5% இருக்கும். ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா அதாவது 24.5 to 25.2 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. க்ரோத் வால்யூம், டொமஸ்டிக் வால்யூம் 9 to 11% இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைசிங் அண்ட் ப்ராடக்ட் மிக்ஸ் 4 to 5% க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூன்னு பார்க்கும்போது 12 to 14% ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிராஸ் மார்ஜின் 50 to 60 basis point. ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் அந்த ரேஞ்சில் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 50 to 60 basis pointனா ஹையர் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அதை மீன் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது போக இந்த கம்பெனி என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா 22 to 24 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் மார்ஜினை டார்கெட் பண்ணுறாங்க. ரூரல் டிமாண்ட் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் பிஸ்னஸில் ரூரல் டிமாண்டு தான் அவங்களுக்கு 1.5 times அந்த ரேஞ்சில் இருக்குது. நெஸ்ப்ரோசோ, பெட்கேர் அந்த பிஸ்னஸ் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா B2B குறிப்பாட்டு 2 to 3% பார்த்தீங்கன்னா கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது 20,000 கோடி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா விரைவில் அடுத்த குவார்ட்டர் இல்லை அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 27 எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ், அதாவது 60 times இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி இப்போ 60 times ஏர்னிங்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் 27 இன்னும் அது ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெஸ்லேவோட Q4 ப்ரிவ்யூ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் கம்பெனிஸ் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா 6 to 8% ஹைக் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ஃபேஸ் ஆட்டு. ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டபுள் டிஜிட்டில் ஹைக் பண்ண கூட சான்ஸ் இருக்குன்னு ஏஷியன் பெயிண்ட்ஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க.
இது போக பர்கர் பெயிண்ட்ஸ், JSW டுலக்ஸ், கன்சாய் நிரோலாக், இண்டிகோ பெயிண்ட்ஸ் இவங்களும் ப்ரைஸ் ஹைக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு இதே மாதிரி எலிவேட்டடாக இருக்கிற பட்சத்தில் பெயிண்ட் கம்பெனிஸ் அந்த முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா CEO ரீஅப்பாயின்மெண்ட் அந்த முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு, விச் மீன்ஸ் ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சசிதரை கொண்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு லா ஃபர்மை நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா என்ன முடிவு வருதுன்னு தெரில. ஏன்னா அவர் வந்து திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போனார் ஆண்டனி சக்கரவர்த்தி. உடனே பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் எல்லாமே பொத்துன்னு விழுந்துச்சு. கடைசியில் நிறைய நியூஸஸ் எல்லாமே வந்துச்சு. பட் எல்லாமே அன்கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட், அன்கன்ஃபார்ம் நியூஸு. ஆனால் ஒரு லா ஃபர்மை வந்து அப்பாயின்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதானி என்டர்பிரைசஸ் இவங்க ஏர்போர்ட் சிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. அதானி ஏர்போர்ட் சிட்டி லிமிடெட் குறிப்பாட்டு நவி மும்பை, கவுகாத்தி, அகமதாபாத் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஹப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க, ரெவன்யூவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட். இது மூலமாட்ட அவங்களோட ப்ராஃபிட் சிஏஜிஆர் 35% அந்த ரேஞ்சில் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெஸ்லே இந்தியாவில் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபினான்ஷியல் 26க்கு 14.56 rupees அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 7 ரூபாலேருந்து 32 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாட்டி இவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 14.56 ரூபா அளவுக்கு டிவிடெண்ட் பே அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சில் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் 18 இவங்க வந்து ரெட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நெட் லாஸ் வந்து 500% ஜாஸ்தியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் கூட 30 கோடி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்வர்டைசிங் டிமாண்ட் வீக்காக இருக்குது, ஹையர் காஸ்ட்டு, ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெட்வொர்க் 18 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதுவும் அம்பானி குழுமத்தோட ஒன் ஆஃப் த ஸ்டாக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CBM பிளாக்ஸ் அதில் வந்து டாப் பிட்டராட்டு இப்போ எமர்ஜ் ஆகிருக்கிறது. ரிலையன்ஸும் SRம் பார்த்தீங்கன்னா டாப் பிட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் இந்தியா அடுத்தது இதில் ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா 3 blocks வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூசராக இருக்கிற ONGCயும் பார்த்தீங்கன்னா சம் பிளாக்ஸ் வின் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 16 கோல் பெட் மெத்தேன் பிளாக்ஸு, 16 கோல் பெட் மீத்தேன் பிளாக்ஸு. அதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு பிளாக்ஸ் இவங்க வின் பண்ணது. இப்போது ஆயில் இந்தியா 3 வின் பண்ணியிருக்கிறாங்க, ரிலையன்ஸ் சம் நம்பர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க, ONGCயும் சம் நம்பர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ், TVS மோட்டார் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து இதை சைன் பண்ணியிருக்கிறாங்க. 3 வீலர் வந்து 2 பேருமே சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, குறிப்பாட்டு கமர்ஷியலைஸ் எலக்ட்ரிக் 3 வீலர் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ், TVS மோட்டார் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இவங்க 500 கோடி NCD மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் 200 கோடி க்ரீன் ஷோ ஆப்ஷன் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது அரௌண்ட் 221 இருக்குது. ரீசெண்ட்லி இந்த வார் டைம் நடந்த கிராஷில் 200 ரூபா கீழே வரைக்கும் அந்த பங்கு போச்சு. 200 ரூபா கிட்ட நெருங்கி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 221 ரூபாவில் இருக்குது. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி கேரண்டீடாக சொல்ல முடியாது. பட் ஸ்ட்ராங் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ். அது இல்லாமல் HDFC பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட்லேருந்து ஒருத்தங்களை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. பட் ஷார்ட் டைமில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணாலும் ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. அது நம்ம தான் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கணும். இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. செபி பார்த்தீங்கன்னா சோஷியல் இம்பேக்ட் ஃபண்ட் என்ட்ரியை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி 2 lakhs தான் என்ட்ரி. அதாவது இந்த சோஷியல் இம்பேக்ட் ஃபண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 lakhs தான் என்ட்ரி. இப்போ வந்து 1000 குறைச்சிருக்கிறாங்க. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யுனைடெட் பெவரேஜ், ரெடிகோ கைட்டன் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே 3% to 4% அந்த ரேஞ்சில் மேலே போயிருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நியூ லிக்கர் பாலிசி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டிராஃப்ட் பிளானில் பார்க்கும்போது அந்த லிக்கருக்கான ப்ரைஸு அக்கார்டிங் டு த பிராண்டு, அந்த ப்ரீமியம் ஸ்ட்ரென்த்து அதை பொறுத்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராஃப்டட் ஹியரிங் பாலிசியில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லோவர் ப்ரீமியம் ஆல்கஹால் ப்ரைஸஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் வால்யூமை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் சில பிளான்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் மேலே போயிருக்குது. ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 11 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது 3 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை என்ட்ரி கொடுத்துருக்காங்க.
இல்லை அஜந்தா ஃபார்மா, கரூர் வைசியா பேங்க், ஸ்ட்ரைனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது 2 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, ஒன்று பந்தன் பேங்க், இன்னொன்று வந்து ட்ராவல் ஃபுட் சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன், சிஏஎம்எஸ் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது சஃபாரி இண்டஸ்ட்ரீஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஐசிசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது இசட்எஃப் கமர்ஷியல், சிபிசிஎல், ஏஞ்சலோன் இதை வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.